கிரகத்துல இருந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்துட்டு வரதுக்கு 91,000 கோடிகளை கொட்டணுமா? மார்ஸ் மண்ணில் ஒளிந்திருக்கும் ரகசியம் என்ன? நாசா மாசாக வெளியிட்ட பிரம்மாண்ட திட்டத்தின் தகவல் என்னன்னு தெரிஞ்சுப்போமா? பூமியில பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட ஆராய்ச்சியாளர்கள் செவ்வாய் கிரகத்துல உயிரினங்கள் வாழ்றதுக்கு சாத்தியம் இருக்கா அப்படின்னு சொல்லி பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வராங்க. இந்த நிலையில செவ்வாய் கிரகத்துல இருக்கிற மண்ல தனிமங்கள் இருக்கா, உயிரினங்கள் வாழ்ந்திருக்கா, அதுல நீர் நிலையங்கள் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வராங்க. மார்ஸ் சாம்பிளிங் ரிட்டர்ன் அல்லது MSR திட்டம் அப்படின்றது நாசாவும் ஐரோப்பிய விண்வெளி மையமும் இணைஞ்சு மேற்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டு முயற்சியாமா. இந்த திட்டம் ஏற்கனவே செயல்பாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நாசாவுடைய பெர்சிவரன்ஸ் ரோவர் அப்படின்ற விண்கலம் செவ்வாய் கிரகத்துல பாறை மாதிரிகளை சேகரிக்கிற பணிகளை மேற்கொண்டு வருது. அதுக்கப்புறமா அது பூமிக்கு கொண்டு வரதுக்கு செவ்வாய் கிரகத்துக்கு ஒரு ராக்கெட் அனுப்பப்பட உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பெர்சிவரன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா செவ்வாய் கிரகத்துல சேகரிச்ச அந்த பாறை மாதிரிகளை மார்ஸ் ஆசென்ட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராக்கெட்ல ஏத்தப்படுமா, அதுக்கப்புறமா அது விண்ல செலுத்தப்படுமா. இப்படிதான் ஒரு பெரிய பிளானையே நாசா போட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து 2033 அப்புறமா அமெரிக்காவுடைய யூட்டா அப்படின்ற பகுதியில தரையிறங்கப்படும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. செவ்வாய் கிரகத்தில இருந்து ஒரு கைப்பிடி மண்ணையும், அதாவது 300 கிராம் மண்ணையும், அங்க இருக்கிற ஒரு சின்ன பாறை துண்டையும் பூமிக்கு எடுத்துட்டு வரதுக்கு திட்டம் தீட்டியிருக்காங்க. அவங்களுக்கு 91,800 கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இத்தனை கோடிகளை கொட்டி அவங்க ஒரு மண் எடுத்துட்டு வர்றது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்றதும், அதை தாண்டி இந்த மண் எடுத்துட்டு வரதுக்கு கிட்டத்தட்ட 2040 வருஷம் வரைக்கும் அவங்க காத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி கூறப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் நாசா என்ன திட்டம் தீட்டிருக்காங்கன்னா, இப்படி ஒரு திட்டத்தை கைவிட்டுட்டு இதுக்கு மாறா வேற ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கான ஆய்வுகளை அவங்க மேற்கொண்டு வராங்க. ஆல்ரெடி செவ்வாய் கிரகத்துல இருந்து மண் எடுத்துட்டு வந்து அதுக்கான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் போது செவ்வாய் கிரகத்துல உயிரினங்கள் இருந்ததுக்கான தடயங்கள் தென்பட்டிருக்கு. அதை தாண்டி அதுல தாவரங்கள் வளர்றதுக்கான சாத்தியங்கள் இருக்கா அப்படின்ற மாதிரி பல ஆய்வுகளை மேற்கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கான மாற்று வழியையும் அவங்க சிந்திச்சுட்டு வராங்க அப்படின்னு கூறப்படுது. இதை தொடர்ந்து விஞ்ஞானிகளுடைய பலதரப்பட்ட நடவடிக்கைகள் உலகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான செயல்முறையை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரியும் கூறப்படுது. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் நியூஸ்ல பதிவு செய்யுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.